சிவபதியோட குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் செண்பகத்தை புடிச்சு வச்சிருக்காங்க. செண்பகம் வழி இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லாம மறுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. வேலு கேக்குறாரு, செண்பகம் எதுக்காண்டி அண்ணி சாப்பிட்ட பிரசாதத்துல விஷ மருந்த கலந்த? செண்பகம் சொல்றாங்க, அண்ணே எதை வச்சு நான் விஷத்தை கலந்தேன்னு சொல்றீங்க? அப்ப செண்பகம் போன்ல இருந்து கால் ஒண்ணு வருது. அத வேலு பாக்குறாரு, செண்பகத்தையும் பாக்குறாரு, காட்டுறாரு செண்பகத்துக்கிட்ட. செண்பகம் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேலு சொல்றாரு, அம்மா நான் சந்தேகப்பட்டது உண்மையாயிருச்சுமா. செண்பகம் போன்ல இருந்து கால் வருதுமா. அண்ணன் தான் பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா செண்பகத்துக்கிட்ட. சக்தி அந்த போனை வாங்குறாங்க. அந்த போன்ல பாக்குறாங்க, தென்னரசோட வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கு. பிளே பண்ணி விடுறாங்க சக்தி. தென்னரசு சொல்றாரு, செண்பகம் பேசாம அந்த பாய்சனை அந்த பிரசாதத்துல கலக்கி விட்டுட்டு வேடிக்கை மாத்திரம் பாருமா அப்படின்னு சொல்ற வாய்ஸ் ரெக்கார்ட எல்லாரும் கேக்குறாங்க. வேலு சொல்றாரு, செண்பகம் உன் போன்ல இருந்து தென்னரசுக்கு போன் பண்ணி வரவை. ஜோதி சொல்றாங்க, செண்பகம் என் மகன் சொல்றத செய்யுமா, தென்னரசுக்கு போன் பண்ணு. செண்பகம் கால் பண்றாங்க. தென்னரசு காலை அட்டன் பண்ணி பேசுறாரு. அந்த நேரத்துல சக்தி போலீஸுக்கு போன் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த காலை அட்டன் பண்றாரு. போலீஸ் கிட்ட சொல்றாங்க சக்தி, என் அண்ணி விஷங்கலந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் படுக்க படுக்கையா இருந்தாங்க சார் ஆஸ்பத்திரியில. நாங்க அன்னைக்கு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம்ல சார், அது சம்பந்தப்பட்ட தென்னரசையும் செண்பகத்தையும் புடிச்சு வச்சிருக்கோம் சார், வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க சார்ன்னு சக்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க போன்லயே. இத கேள்விப்பட்ட சிவபதி தென்னரசு வீட்டுக்கு வந்தப்ப கோவப்பட்டு தென்னரசு கழுத்தை புடிக்கிறாரு. உன்னைய என் கையால கொன்னாதாண்டா என் ஆத்திரம் அடங்கும்னு சிவபதி தென்னரச பார்த்து சொல்றாரு. போலீஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. செண்பகத்தையும் தென்னரசையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. தென்னரசு கோவத்தோட ஜீப்ல ஏறி உட்கார்றாரு. நாளை சந்திப்போம்.